நமக்கு புதிய சிந்தனையையும் புதிய வார்த்தைகளையும் புதிய வலிமையையும் முடிவற்ற சாத்தியங்களையும் தருகிறது. அதிலும் இசை என்பது ஒவ்வொருவரும் தனது உணர்வுகளை வெளிப்படுத்த விரும்பும் ஒரு கலை. அதை கேட்டு மகிழ வந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. நம் நிகழ்ச்சியை பாலமந்தரின் பாடலுடன் தொடங்குவோம். நிறைந்த நெஞ்சம் தனில் அறிவு நிறைந்திருக்கும், அறிவு நிறைந்த நெஞ்சம் தனில் ஆண்டவன் குடியிருப்பார். இன்பமிறைந்த நெஞ்சம் தனில் இரக்கம் நிறைந்திருக்கும், இரக்கம் நிறைந்த நெஞ்சம் தனில் இறைவன் குடியிருப்பார். கல்வி நிறைந்த நெஞ்சம் தனில் கனிவு நிறைந்திருக்கும், கனிவு நிறைந்த நெஞ்சம் தனில் கடவுள் குடியிருப்பார். மேன்மமிறைந்த நெஞ்சம் தனில் வீரம் நிறைந்திருக்கும், வீரம் நிறைந்த நெஞ்சம் தனில் விமலன் குடியிருப்பார், விமலன் குடியிருப்பார், விமலன் குடியிருப்பார். காலை வணக்கம். நமது பாலமந்திர் அறக்கட்டளையின் குழந்தைகளின் சேவையில் அற்புதமான 75வது ஆண்டு விழாவை கண்டுள்ளது. அவரது தொடர்ந்து இன்று கல்வி பண்பாட்டுடன் இணைத்து முழுமையான அணுகுமுறையில் வழங்கும் பாலமந்திரின் பள்ளிகளின் ஒரு சிறப்பு அம்சம் வில்லுப்பாட்டு நடைபெற உள்ளது. இன்று நம்முடன் தொலைக்காட்சி புகழி கலைமாமணி திருமதி பாரதி திருமகன், அவரது டாக்டர் திருமகன் யுவகலா பாரதி கலைமகன் அவர்களையும் நமது அழைப்பை ஏற்று நமது பள்ளியின் சிறப்பு அம்சங்களை இன்னிசையால் வழங்கும் வருகை தந்துள்ளார். அவர்களையும் அவரது குழுவினையும் வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் நமது பாலமந்திரியின் கௌரவ பொதுச் செயலாளர் மாயா அம்மாவையும் செயலாளர் திரு நடராஜ அவர்களையும் மற்றும் நமது மெம்பர் நிம்மாஜ் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் மாணவர்களையும் மற்றும் அனைத்து விருந்தினர்களையும் உளமாற வருக வருக என்ற வரவேற்கிறேன். பாலமந்திர் சத்தியமூர்த்தி பள்ளி நமக்கு புதிதல்ல. நாம் அனைவரும் பாலமந்திரில் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை நன்கு அறிவோம். ஆனால் புதியது என்னவெனில், பாலமந்திர் சத்தியமூர்த்தி பள்ளி ஒவ்வொரு அம்சத்திலும் புதிய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை நோக்கி மாற்றம் கொண்டு வருகிறது. பள்ளி கட்டிடங்கள் மட்டுமல்லாமல் மாணவிகளின் ஒழுக்கம், கல்வி, வளரிளம் பருவ மாணவர்களுக்கு கலந்தாய்வியல், மருத்துவ பரிசோதனை மற்றும் சுகாதார கல்வி என இன்னும் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. பெண்கள் சிறப்பாக படிக்கவும் பாதுகாப்பாக இருக்கவும் பாலமந்திர் சத்தியமூர்த்தி பள்ளி ஊக்குவிக்கின்றது. அந்த வகையில் ஒரு சிறந்த உதாரணம் போயிங் நிறுவனம் மூலம் நிறுவப்பட்டுள்ள போயிங் விகல்பா இன்னோவேஷன் லேப். ஸ்டெம் வழி கல்வி பயிற்றுவிக்கப்படுகிறது. அதில் 10 கல்வியில் சிறந்து விளங்கும் மாணவிகளை தேர்ந்தெடுத்து சுகன்யா திட்டத்தின் கீழ் பெங்களூரில் அமைக்கப்பட்டுள்ள போயிங் ஏவியேஷன் நிறுவனத்தின் திறப்பு விழாவில் பங்கேற்க செய்தனர். இந்தியா முழுவதிலும் 1000 மாணவர்கள், இதில் சென்னையிலிருந்து நமது 10 மாணவிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இது மாணவிகள் ஊக்கமடையவும் பெண்கள் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் பங்கு பெற ஒரு தங்கமான வாய்ப்பாக கருதப்படுகிறது. இதில் எங்கள் மகளும் ஒருவர் என்பதை நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஒரு சிறு துளி மட்டும்தான். இன்னும் பள்ளியில் பல அம்சங்களை விவரிக்கும் வகையில் அமைந்துள்ள இந்த வில்லுப்பாட்டு கச்சேரியை கேட்டு மகிழலாமா? தனி சோலைகள் செய்தல் இனிய நீர் பஞ்சுமைகள் இயற்ற
வைத்தல் அன்னசத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் 10,000 நாட்கள் உள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிரறிவித்தல் அன்னையாவின் புண்ணியம் கோடி அன்னையாவின் புண்ணியம் கோடி ஆண்டோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் எழுத்தறிவித்தவன் இறைவன் அல்லவா எங்கள் பாலமந்தே ஆலயம் சொல்லியே வெள்ளினில் பாட ஆமா வெள்ளினில் பாட வந்தருள்வார் மகளே தந்தனத்தம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட ஆமா வெள்ளினில் பாட வந்தருள்வார் கலை மகளே நெஞ்சமும் நினைவுமாக நிரந்தரமானவரா கொஞ்சமும் அவரை மரமோ பரமாச்சாரியா ஆமா பரமாச்சாரியா குருவினவே அடங்குகின்றோம் கொஞ்சமும் அவரை மரவோம் பரமாச்சாரிய குருவனவே வணங்குகின்றோம் தமிழுக்கு தன்னை தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் தமிழுக்கு தன்னை தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் யாரு தமிழுக்கு தன்னை தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் கவிஞர் சுப்பு ஆறுமுகம் தலைமுறையே பாடவனோ கவிஞர் சுப்பு ஆறுமுகம் தலைமுறையே நந்தனத்தும் பாடவந்தோ 10ஆம் நாள் மார்ச்
புகழ் சரிதம் முத்தான பாலமந்திர் ஏழைகளின் ஆமா. ஏழைகளின் தாயான கல்வி மந்திர் முத்தான பாலமந்திர் ஏழைகளின் ஏழைகளின் சொத்தான கல்வி மந்திர் சேயாதி செய்களுக்கு தாயாதி தாய் போல தாயாதி தாய் போல சேயாதி செய்களுக்கு தாயாதி தாய் போல தாயாதி தாய் போல மாயம்மா தாயம்மா வணங்குகின்றேன் ஆமா. வணங்குகின்றேன் பாரதமே வணங்குதலோ மாயம்மா தாயம்மா வணங்குகின்றேன் ஆமாப்போ. வணங்குகின்றேன் பாரதமே தாயதோ பாலமந்தீர் என்ற ஆல விருட்சத்திலே ஆல விருட்சத்திலே விழுதுகளின் உழைப்பதனை பாரதி நானு ஆமா. பாரதி நானு வில்லுப்பாட்டு பாட வந்தே விழுதுகளின் உழைப்பதனி பாரதி நானே ஆமா. பாரதி நானே வில்லு பாட்டு பாட வந்தே தலைவர் காமராஜர் தாயந்து மஞ்சுவா இனிப்பு வெல்லம் ரெண்டு குழந்தைகள் பிஞ்சு ஒன்றானது அன்பு நெஞ்சு ஒன்றானது அன்பு நெஞ்சு ரெண்டு குழந்தைகள் பிஞ்சு ஒன்றானது அன்பு நெஞ்சு ஒன்றானது அன்றானது பாலமந்தீர் அத்வைதமாய் அத்வைதமாய் விளங்குவார் அறக்கட்டளை அன்றானது பாலமந்தீர் அத்வைதமாய் அத்வைதமாய் விளங்குவார் அறக்கட்டளை ஒழுக்கம் கட்டாதமாய் பாலமந்தீரில் மஞ்சுபாஷினி மஞ்சுபாஷினி பெண்களின் கோவிலாக்கினார் உன்னதமாய் பாலமந்திரை மஞ்சுபாஷினி மஞ்சுபாஷினி பெண்களின் கோவிலாக்கினார் கல்வியுடன் பண்பாடு செல்வமாய் விளங்குதம்மா செல்வமாய் விளங்குதம்மா உள்ளமது வெள்ளை உள்ளமா அனைத்து மாந்தர் அனைத்து மாந்தர் உலகமே பாலமந்திரி உள்ளவது வெள்ளை உள்ளமா அனைத்து மாந்தரமா அனைத்து மாந்தர் உலகமே பாலமந்திரா வந்தே மாதரம் வந்தே மாதரம். பாரத் மாதா கி ஜெய். அன்பான பாலமந்திர் எனும் தலத்திலே ஆஹா எல்லாம் வல்ல பாரத மாதாவின் அருளிலே எத்திசையும் புகழ்மணக்க இருந்தவரும் தமிழடங்கே ஔவைக்கும் மூத்தவளே ஆனாலும் இளையவளே ஓஹோ அன்பு தமிழ்த்தாயே உன்னுடைய கருணையினாலும் ஆஹா நடமாடும் தெய்வமாக நம்மிடையே விளங்கி இந்த உலகிலிருந்து நம்மை வாழ்த்திக் கொண்டிருக்கும் இந்த வில்லிசையை தட்டி கொடுத்து வாழ்த்திய காஞ்சி பரமாச்சாரியால் மகாபரிவாளுடைய பெரிய அனுகிரகத்தினாலும் ஓஹோ 70க்கு வரும்போது என் தந்தையார் என்னை முதுகில் தட்டி அனுப்பினார். ஆஹா இன்றைக்கு விண்ணிலிருந்து மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 75ஆம் ஆண்டிலே இந்த வில்லுப்பாட்டை பார்ப்பதற்கு என் தந்தையார் இல்லை என்றாலும் தந்தையார் நிலையில் நீங்கள் எல்லாம் இருந்து தாயுமாகி தந்தையுமாகி இந்த வில்லிசையை வாழ்த்தக்கூடிய பேர் எனக்கு கிடைத்திருக்கிறது. உங்களை வணங்கக்கூடிய பேர் எனக்கு கிடைத்திருக்கிறது. அந்த அப்பாவின் ஆசையா பலே இன்றைக்கு நாங்கள் இந்த ஒரு அற்புதமான கல்வியுடன் பண்பாட்டு கல்வி என்ற பாலமந்திர் குட்டி பாரதம் என்ற ஒரு அழகான ஒரு கான்செப்டோட ஓஹோ எனதன்பு குழந்தைகளுக்காக வில்லுப்பாட்டு பாட வந்திருக்கிறேன். ஆமாங்க. முதல்ல பண்பாடு எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? பலமா கைத்தட்டுறதுல. கரெக்ட் தானம்மா? என் தாய் மாயம்மா கொடுக்கக்கூடிய உணவும் உணர்வும் உங்கள் கரகோஷம் விண்ணுலகையே அதிர வைக்கணும். பலே 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 பலே. சுயநலத்துக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் சுயநலத்தை அப்படி மொத்தமாக தள்ளி வைத்து விட்டு பாலமந்திற்காக அந்த அம்மா தலைமையில் உழைக்கக்கூடிய அனைத்து மெம்பர்களுக்காகவும் உங்கள் கரகோஷம் பலமாக உழைக்கட்டும். பலே பலே பலே. காலியா இருக்க இடத்துல யார் வந்து உட்கார்ந்துருக்கான்னு நினைக்கிறீங்களா? யாரு? காமராஜரும் மஞ்சுபாஷனும் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அதனாலதான் மரியாதை நம்ம இடத்த விட்டு வச்சிருக்கிறோம். அவங்க எல்லாம் வந்து கேட்கணும் தான் இடத்த விட்டு வச்சிருக்கிறோம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட மனசை விட்டு பேச போறேங்க. சரி, அதாவது பொதுவா எப்படி தெரியுங்கன்னா, மனம் விட்டு பேசுறதுங்க ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயம். எல்லாத்துக்கும் இந்த வள்ளலார் சொன்ன மாதிரி 7-6 திரை வச்சுட்டே இருப்பா. ஒண்ணுன்னா சொல்லும் போது ஒண்ணுன்னா ஓ அதுக்கு தானே சொன்னீங்க இதுக்கு தானே சொன்னீங்கன்னு கடைசியா 7வது திரையை அவுக்கும் போதுதான் மனுஷனுடைய உண்மையான மனசு வெளில வருதுன்னு வள்ளலார் சொல்லி இருக்கிறாரு. ஆனா இங்க பாலமந்திர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அருமையான உலகம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகும் போது திரையே இல்லை. அப்படி ஒரு வெள்ளை உள்ளமாக அன்பு உள்ளமாக எல்லா மக்களும் இருக்கிறாங்க. இன்னைக்கு நேத்து பார்த்துட்டு நான் பேசல. 70க்கும் வந்தேன், 75க்கும் வந்திருக்கிறேன், 80க்கும் வருவேன், 100க்கும் வருவேன்.
அப்படின்னு நான் சொல்றதுக்கு ஆசீர்வாதம் யார் தரா? யாரு? 100வது ஆண்டு நடக்கும்போது மாயமா இருந்து எங்களை ஆசீர்வதிக்க போறாங்க. அதாவது மாதான்னு எழுதி பாருங்களேன், அந்த ரெண்டுக்குள்ள எங்க அம்மா இருக்காங்க. மாயம்மா அவர்களே தாயம்மா. என்ன அன்பு வேணும்? சரிதானுங்களே நான் சொல்றது? நீங்க எல்லாம் பெரியவங்க. ஏன்னா நான் உங்களுக்கு குழந்தையா இருக்கலாம், அல்லது கலைஞரா இருக்கலாம், அல்லது அப்பாவோட பிள்ளையா இருக்கலாம். ஆனா உண்மை சொல்லும் போது எல்லாரும் ஈக்குவல் ஆயிடுவோம் இல்லையா? அந்த தாய் அன்புக்கு எப்பவுமே நான் வந்து ரொம்ப அம்மா பிள்ளை, மேடல தான் அப்பா பிள்ளை, வீட்டுல அம்மா பிள்ளை. அதுதான் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அம்மா பிள்ளையா இருக்கிறதுனால தான் எங்கெல்லாம் தாய் அன்பு இருக்கிறதோ அங்கே நான் அடிமையாகி விடுவது என்னுடைய பழக்கம். அப்படித்தான் என் அன்பு சகோதரர்களிடம் நான் பழகிறேன். இன்னைக்கு பாலமந்திர் 75 காணும் இனிய நாள்ல உங்களுக்கு என்ன புது கான்செப்ட்? என் அன்பு குழந்தைகள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கீங்க. உங்கள்ட்ட ஒரு பெரிய உண்மையை சொல்றேன். எனக்கு ஒரே மகன் தான். எனக்கும் டாக்டர் எஸ் திருமகனுக்கும் ஒரே மகன் தான். அவன் உங்கள் வயது கலைமகன் தான். ஆனா பொன் குழந்தை இல்லையேன்னு கவலைப்பட்டேன். இங்கு வந்து பார்த்தா இங்கு அமர்ந்திருக்கும் அத்தனை பெண் மாணவிகளும் என் அன்பு குழந்தைகள். அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒரு தாய் வந்து வரவேற்றீங்க, ஒரு அம்மா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாங்க, என் அன்போடு அடிச்சாங்க நீலா நடராஜன் அம்மா. இத்தனை பெரியவங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. இத்தனை எனக்கு ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? எங்களுக்கு மேடையில பேசும்போது வெயில் தெரியாதுங்க. ஆனா நீங்க கேட்கும் போது வெயிலையும் மனசுல நினைக்காம வந்து உட்கார்ந்தீங்க பாத்தீங்களா? அதற்கு உங்கள் காலில் வைத்து நமஸ்காரம் தெரிவித்துக் கொண்டு, எவ்வளவு அந்த உங்களுடைய அன்பு பெருமைகளை பேசுவதற்கு நேரமே கிடையாது. எத்தனை நேரமானாலும் நம்ம ஒருவருக்கு ஒருவர் அன்பாக பேசுவோம். இந்த வில்லுப்பாட்டுங்கிறதுங்க ஒரு அற்புதமான வாழ்த்தும் கலை. நீங்க கர்நாடக சங்கீதம் எடுத்துக்கோங்க, என் பிள்ளையும் வித்வான் தான், கர்நாடக சங்கீத வித்வான் தான். கசல் எடுத்துக்கோங்க, அந்த பாட்டு எடுத்துக்கோங்க, இந்த பாட்டு எடுத்துக்கோங்க, பஜன் எடுத்துக்கோங்க, எது எடுத்துக்கோங்க, எல்லாத்துலயும் it has a grammar. இப்படிதான் இருக்கணும்ன்ற கிராமர் இருக்கு. ஆனா வில்லுப்பாட்டுக்கு என்ன கிராமர்னா, அடுத்தவங்களை வாழ்த்துப்பா, அதுதான் அதோட கிராமர். எங்க அப்பா நடந்து போனாங்கன்னா வடியவே அப்படின்னு ஒரு குழந்தை பாடுவான். ஏன் தெரியுமா? இந்த மாமா எப்பவுமே வாழ்த்திக்கிட்டே இருப்பாரு. தந்தனத்துவம்னா வாழ்த்துதா, வாழியவே. தந்தனத்துவம் வாழியவேக்குமே 2 அர்த்தம் விட்டு பின்னால உங்களுக்கு குழந்தைகளுக்கு நான் சொல்லி தரேன். சரி, இப்ப இன்னொன்னு சொல்ல போறேங்க. 70க்கு பாடிட்டேன், 75க்கு பாடிட்டேன், 80க்கும் பாடுவேன். ஆனா எனக்கு அன்னைக்கு ஒண்ணு நடக்கணும். எங்க அம்மாட்ட உறுதிமொழி கேட்கிறேன், என் தாய்கிட்ட உறுதிமொழி கேட்கிறேன். அன்னைக்கு 80ல நான் பாடும்போது பாலமந்திர் குழந்தைகள் வில்லு பாட்டு பாட வேண்டும். அதுதான் என்னுடைய அன்பான ஆசை. ஆமா ஆமா. ஏன் நான் லிங்க் பண்றேன் தெரியுமா? காமராஜரும் கர்ம வீரர் காமராஜர் ஐயாவும் அப்பா மஞ்சுபாஷினி அம்மாவை பார்த்தது இல்லையே தவிர காமராஜர் ஐயாவோடு எங்க தந்தையார் மிகுந்த நெருக்கமானவர். அதுக்கு ஒரு அற்புதமான சம்பவம் சொல்கிறேன். இங்க ஏன் சமத்துவம் வருகிறது? எல்லாம் ஒன்று என்று ஏன் நினைக்கிறோம்? ஒரு பெரிய விஷயம் தெரியுங்களா? தெரிஞ்ச பல நல்லது செய்தோ தெரியாமையே ஒரு நல்லது செஞ்சிருக்கிறோம். எப்பவுமே காமராஜர் எல்லாம் ஒண்ணு எல்லாம் ஒண்ணு எல்லாம் ஒண்ணுன்னு சொல்றவர் தான். பொது உடைமை பேசுபவர் தான். சமதர்ம சமுதாயம் பேசுவது. அவருக்கு இது கிடைச்சா இவருக்கும் இது கிடைக்கணும்னு நினைக்கிறவர் தான். தனக்கு எதுவும் கிடைக்க வேண்டாம் நினைக்கிறவர் தான். அப்படிப்பட்டவர் எங்க அப்பாவுடைய கவியரங்கத்துக்கு தலைமையா வந்திருக்காருமா. இது நான் சொல்றது காமராஜையா மறைவுக்கு முன்னால, எத்தனையோ பல வருஷங்களுக்கு முன்னால. அன்னைக்கு 12 கவிஞர்கள் கவி பாடி இருக்கிறார்கள். என் தந்தையாரும் அதில் ஒருவர். தேசிய கவியரங்கம் எல்லாம் பாடி முடிச்ச உடனே கொத்தமங்கலம் சுப்பு என்ன நினைக்கிறாரா? நிச்சயமா காமராஜர் நம்மளை பத்தி வாழ்த்துவார் நினைக்கிறாரு. சரி, அதான கவிஞனுக்கு பசி. நான் நிகழ்ச்சி முடிச்சோடனே மாயா மாமா என்ன வாழ்த்துன்னு நான் நினைக்கிறது எனக்கு பசி இல்லீங்களா? அதுதான் நமக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா எனக்கு வேற கவரே வேண்டாமே. அப்புறம் அதோட சந்தோஷம் என்ன இருக்கு? அப்படிதான் கொத்தமங்கல சுப்பு நினைச்சார், முகவை ராஜமணிக்கம் நினைச்சார், இன்னொருதான் நினைச்சார். சில பேர் மட்டும்தான் இங்க சொல்ல முடியும். எங்க அப்பா சுப்புவாரும் நினைச்சார். ஏன் தெரியுமா? அவரும் தெக்கத்திக்காரு, நாங்களும் தெக்கத்திக்காரு. காமராஜர் விருதுநகர் தான் அப்ப எல்லாம் ஒன்னா இருந்தது. அப்படின்னு நினைச்சு எல்லாரும் 12 கவிஞர்களும் அப்பா எல்லாரும் தன் பெயரை காமராஜர் சொல்லுவாங்க நினைச்சிட்டு இருக்கும் போது, உங்களுக்கு குருவாய், உங்களுக்கு தாயுமாய், உங்களுக்கு தந்தையுமாய், உங்களுக்கு தெய்வமாய் இருக்கக்கூடிய காமராஜர், உங்களை உருவாக்கிய காமராஜர் என்ன தெரியுமா சொல்கிறார்? என்ன சொன்னார்? 12 பேர் கவி பாடினான்னு எல்லாம் நல்லா இருந்ததுன்னு முடிஞ்சு போயிடுச்சு. இதுதான் சமதர்ம சமுதாயம். இது வேணாம், இவரது கொஞ்சம் அதிகம் சொல்லல பாத்தீங்களா? அதனால தான் அந்த பொது உடைமை தான், அந்த சமதர்மம் தான். 2 குழந்தைகளை எடுத்துட்டு அந்த குழந்தைகள் ஆதரவற்ற குழந்தைகள் எடுக்கும் போது இந்த உலகத்திலே எதுவுமே 2 இல்லை, எந்த 2ம் ஒன்றாக்கப்பட வேண்டும் என்று நினைப்பதுதான் ஆதிசங்கரனுடைய கொள்கை. அதுதான் அத்வைதம் என்று அவர் மனசில் தெரிந்திருக்கலாம். உடனே அந்த குழந்தைகளை ஒருங்கிணைத்து இதை போல் 2 எத்தனையோ குழந்தைகள்
குழந்தைகள் எங்கெங்கேயோ இருக்க போகின்றன. அனைத்தையும் ஒன்று இடைத்துன்னு பிஞ்சுகளுக்கு யாரு ரொம்ப தகுதின்னு மஞ்சு பாஷினி அம்மாவை கூப்பிட்டு ரெண்டுத்தையும் ஒன்னா அருமையா அந்த குழந்தைகளை கொடுத்து உருவாக்கிய பாலமந்திர் இல்லம் அதுவே வெல்லம் நமக்கு, அதுவே இனிமை. அந்த சமதர்ம சமுதாயத்தை நாம இன்னைக்கு மட்டுமல்ல என்னைக்குமே நினைச்சிட்டு இருக்கோங்க. ஆனா ஒண்ணு தெரியுங்களா, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஒண்ணு சொல்லிக்கிறேன். என்ன? உங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்க போறேன் அன்பான குழந்தைகள்கிட்ட. சரி. 1.5 மணி நேரமா நான் இந்த வில்லு பாட்டுல உங்களை பத்தி தான் பாட போறேன். சரி. அதனால நீங்க தான் ரொம்ப சுறுசுறுப்பா கேட்க போறீங்க. ஓஹோ. இன்னைக்கு நான் உங்களை வாழ்த்த வந்திருக்கிறேன். சரி. ஆனா நீங்க என்ன வாழ்த்திட்டு இருக்கீங்க? எப்படி? என்னடான்னு பார்த்தா வந்த உடனே ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். இன்னைக்கு உங்களுடைய பிறந்த நாள். ஆமாங்க. இதுல இருந்து ஒரு லிங்க் எடுக்க போறேன். 7 வயசுல இருந்து எங்க அப்பா கூட பாடிட்டு இருக்கேன். சரி. சுமார் 50 வருஷமா பாடுறேன். அப்ப இன்னைக்கு என் வயசு என்ன அப்படிங்கறத நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. சரி. பொதுவா பொம்மநாட்டிங்க மேடையில வயசு சொல்ல மாட்டோம். ஓஹோ. இருக்கலாம் அப்படின்னா சொல்லுவோம். ஆதார் கார்டு காமிக்கும் போது தான் தெரியும். இது ஏன் சொல்றேன்னா 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வில்லு பாட்டுல நான் உங்க முன்னால கொட்ட போறேன். சரி. ஆனா பரமாச்சாரியாலும் சாய்பாபா சுவாமியும் அத்தனை மகான்களும் எனக்கு கொடுத்த பெரிய விஷயம் என்ன தெரியுமா? என்ன? அடடடே. சுப்பாரும் ஐயா பாடும்போது இந்த குழந்தை தப்பாம ஆமா ஆமா ஆமான்னு 50 வருஷம் ஆமா போட்டுதே. இந்த பொண்ணு தனியா உட்கார்ந்து வில்லு பாட்டு பாடும்போது பரமாச்சாரி நினைக்கிறாரு இந்த குழந்தைக்கு ஆமா போடுறதுக்கு யாரையாவது ஒரு பரிசை கொடுக்கணுமேனு எனக்கு பிறந்த நாள் பரிசா என்னுடைய வாழ்க்கை பரிசா பகவான் பரமாச்சாரியா என்ன தெரியுமா பண்ணாரு? நான் வில்லு பாட்டு பாடும்போது எனக்கு ஆமா போடுறதுக்கு ஒரு பெரிய ஆள் அனுப்பினாரு. அவர் யார் தெரியுங்களா? அவர் தாங்க என்னோட வீட்டுக்காரர் டாக்டர் எஸ் திருமகன். இப்படி ஒரு அறிமுகம் எங்கேயாவது கிடைக்குமா? சொல்ல இவரை சும்மா நீங்க இந்த பானையை பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்காருன்னு நினைச்சிடாதீங்க. உங்களை போன்ற 4500 குழந்தைகளுக்கு கல்லூரி முதல்வராக இருக்கிறார். கஷ்டம் தெரியும், குழந்தைகளை உருவாக்குற கஷ்டம். அதுவும் எல்லாம் விடலை பருவம், வளரிளம் பருவம், எப்படி இருக்கும் நம்மளுக்கே தெரியும். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு HCASல இஸ் தி பிரின்சிபல். அதனால நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? ஒருவேளை கல்வி தான் துறையோ நினைச்சுக்காதீங்க. காலையிலே கோட்டுக்காரர் பிரின்சிபால், மாலையிலே என்னுடைய வீட்டுக்காரர், மொத்தத்திலே நல்ல பாட்டுக்காரர். அப்படி ஒரு ஆளை தான். என்னதான் வீட்டுக்காரர் இருந்தாலும் சுதீஷர்ல மேடையில உட்கார முடியாது இல்லையா? அது வேணுமே. நான் பாட்டுக்கு ஒரு பாடுபட அவர் பாட்டுக்கு ஒரு தாளம் போட்டாருன்னா. அதனால பாட்டுக்காரர் என்பதான் முக்கியம். பொன்பாக்க வந்த போது அவரை பாட சொன்னையா? நான் செய்த முதல் புரட்சி அதுதான். பார்க்க அமைதியா இருப்பேன், ஆனா புரட்சி ஒண்ணுல கிடையாது. அன்போட சொன்னேன், நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. என்ன மாமவ ரகுராமான்னு பண்ணாருமா? உங்களுக்கு தெரியும், மாமவ ரகுராமான்னு பண்ணாரு. பாடின உடனே என்ன தெரியுமா முடிவு பண்ணிட்டேன்? என்னைக்கு ராமனை பாடினாரோ ராமானு, எங்க அப்பா தான் இவருக்கு மாமான்னு நான் முடிவு பண்ணிட்டேங்க. அன்னைக்கு போட்ட பிஞ்சுதான் விதைதான். எப்படி மஞ்சு பாஷினி போட்ட பிஞ்சு இன்றைக்கு பாலமந்திர் இல்லமாக வந்து மாயம்மா தலைமையில் அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறதோ, அன்றைக்கு போட்ட பிஞ்சுதான் இன்றைக்கு வில்லு பாட்டாகி கலைமகனை கொடுத்து உங்களை போன்ற ஒரு அற்புதமான குழந்தையை கொடுத்து அவன் கலையை வளர்த்து சமீபத்தில் அரசு விருது வாங்கி இருக்கிறார். அவரையும் நீங்கள் வாழ்த்த வேண்டும். கலை வளர்மணி என்ற விருதை வாங்கி இருக்கிறார். ஏன் இந்த இன்ட்ரோடக்ஷன் சொல்றேன்னா, எங்கள் கதைக்கு, எங்கள் புராணத்துக்கு, எங்கள் பெருமைக்கு சொல்லவில்லை. நாங்கள் வந்ததே உங்களுக்காகத்தான் என்று இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்க போறாங்க. இந்த விழாவோட மையம் என்ன தெரியுமா? நீங்க மேக்ஸ் மாஸ்டர் இல்லையா? வட்டம்னு போட்டா ஒரு மையம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இதோட மையம் என்னன்னா, கல்வியும் பண்பாடும் சேர்ந்த ஒரு புள்ளி தாங்க. வெறும் கல்வி சம்பளம் மட்டும்தான் சார் கிடைக்கும். எவ்வளவோ பெரிய கல்விகள் வீக்கெண்ட்ல ரொம்ப வீக்கா இருக்குங்க. அப்ப பாஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா என்ன செய்யணும்? பலமா இருக்கணும்னா என்ன செய்யும்? பண்பாட கத்து கொடுக்கணும். வெளிநாட்டுக்கு போய் நம்ம சும்மா ஒரு வணக்கம் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், ஏன் பாஸ்போர்ட் செக் பண்ணும்போது கூட வணக்கம் சார் அப்படி நம்ம சொன்னா எதிராளி சொல்ல மாட்டாங்க வெளிநாடுகள்ல. ஏன்னா அவங்களுக்கு அது பழக்கம் கிடையாது. இந்தியாவின் பண்பாடு உடனே உடனே கேட்பா, ஆர் யூ ஃப்ரம் இந்தியா? இது விட நம்மளுக்கு என்ன வேணும்? அப்ப நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கு இல்லீங்களா? அப்ப வேலையெல்லாம் விட்டு நம்ம கிட்ட அந்த கலாச்சாரத்தை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. எதுக்காக இதை சொல்கிறேன் என்றால், வெறும் கல்வி உதவாது. கல்வி இல்லாதவர்களையே இந்த நாட்டுல பெரிய சாதனைகளை பண்ணி இருக்கிறார்கள். ஏன் காமராஜர் இல்லையா? ஏன் கலைவாணர் இல்லையா? ஏன் வள்ளல் பெருமான் இல்லையா? ஏன் ரமண பகவான் இல்லையா? இவர்கள் எல்லாம் சிவில் இன்ஜினியரா அல்லது பிடெக் படிச்சவங்களா? நத்திங் டூயிங். புத்தகத்தையே தொடாதவர்கள். ஆனால் பண்பாடு எனும் அழியா செல்வம் அவர்களுடைய உண்டு. அதனால் என் அன்பு குழந்தைகளை, நாமெல்லாம் கலியுகத்தில் பிறந்து விட்டோம். அந்த பண்பாடையும் சேர்த்து கொடுப்பதற்காகத்தான் இந்த விழா நம்மளுக்கு அருமையா நடக்குதுங்க.
குடிசையில கண்டெடுத்த 2 குழந்தைகளை கோவிலுக்குள் கொண்டு வந்து அருமையாக ஆக்கினார்கள் அல்லவா? இப்போ உங்ககிட்ட ஒரு அற்புதமான சித்திரத்தை பத்தி நான் சொல்ல போறேன். சரி. அருமையா ஒரு சித்திரத்தை நான் இந்த குழந்தைகளுக்கு கனவா சொல்ல போறேங்க. சரி. இந்த மார்ச் 10 தான் ஆண்டு விழான்னு சொல்றாங்க. ஆமா. அதுல ஏதாவது ஒரு முக்கியத்துவம் தெரியுதா உங்களுக்கு? மார்ச் 10. ஆமா. தெரியலையே. எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த பெண்களுக்கு ஒரு ரொம்ப பெருமையான மாசமே மார்ச் மாதம். அதுல 8ன்னு ஒரு பெண்கள் தினம்னு ஒண்ணு வருது. 8ன்னு ஏன் தெரியுமா வருது பெண்களுக்கு? அதுல ஒரு அழகு இருக்குங்க. ஏங்க 8 முயற்சியால் 8 எட்டிப்பிடி எட்டிப்பிடி அப்படின்னு சொல்றது அந்த 8 இருக்கும் அப்படின்னு எங்க வில்லுப்பாட்டு பாணியில நான் நினைக்கிறேன். ஆனா அப்படி 8 சொல்லி பெண் உலகம் ரொம்பவே எட்டிட்டாங்க. எட்டினாதாங்க உங்களுக்கு எல்லாம் நல்லது. நாங்க எட்டினாதானே உங்களோட செலவு குறையும், உங்களுடைய வரவுக்கு போதுமான குடும்பத்தை நாங்க நடத்த முடியும். அதுல மார்ச் 8 ஏன் வந்து தெரியுமா? பெண்ணே நீ வீட்டுக்குள்ளே அடிமையா இருக்காத. அதுல பாரதி ஒரு அழகா ஒரு பாட்டு பண்ணார் தெரியுங்களா? வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்தோம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார்னாரு. அதுல அழகினத்தை திருநெல்வேலிக்காரன் எப்பவுமே குசும்பா கவிதை எழுதுவான். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற மோசமான மனிதர்னு எழுதல, விந்தை மனிதர்னு. அங்கதான் திருநெல்வேலிக்காரனுக்கு ஒரு என்ன சொல்ல விழமா குறும்பா சூரியமா என்னவோ ஒண்ணு இருக்கும். விந்தை மனிதர் யோசிச்சு பாருங்க. பாரதியார் எங்களை திட்டாருன்னு எந்த ஆண்களும் சொல்ல முடியாது. விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தாருன்னா ஐயோ பாவம் அப்படின்னு உன்னை பார்த்து வியக்கிற மாதிரி பெண்ணை தட்டி வைக்காதரா. தட்டி வைக்கிறது பெருசா, தட்டி கொடுக்கறது பெருசா? நீங்க சொல்லுங்க, நீ சொல்லுடா. தட்டி வைக்கிறது பெருசா, தட்டி கொடுக்கறது பெருசா? நீங்க எனக்கு ஆமா படம் வந்துட்டீங்க, இவர் ஆமா படம் நீங்க போடுறீங்க. அந்த மாதிரி தட்டி கொடுத்து பெண்ணை வளர்க்கணும்னு சொல்றதுக்கு தான், அந்த வீர நடைக்கு தான் மார்ச் அப்படின்னு மார்ச் மாசம் வருதுங்க. சரியா, 8க்கு இந்த விளக்கம் சொல்லிட்டோம். 10க்கு என்ன சொல்றது? மார்ச்சுக்கும் சொல்லிட்டேன். சரியான டீச்சரா இருக்கீங்க, பிரின்சிபலா இருக்கீங்க. உங்ககிட்ட இப்ப கேள்வி கேட்க போறேன். 4000 குழந்தைகளை எத்தனை கேள்வி கேட்டு பாடப்படுத்திருப்பீங்க? சரி, அதனால இப்ப உங்களை கேள்வி கேட்க போறேன். கடவுள் கையிலே 10 விரல் ஏன் கொடுத்தார்? 10 விரல் கடை என்ன கேட்டா கடம் வாசிக்குதாங்க. என்ன வசதியா இருக்கு தெரியுங்களா? ஓகே ஓகே, நீங்க சொல்லுங்க சார். தபலா நீங்க சொல்லுங்க தம்பி. நீங்க சொல்லுங்க. ஜால்ரா போடுறதுக்கு. ஓ வெரி குட். தேவையான இடத்துல போடணும். எனக்கு புருஷனும் ஜால்ரா, புள்ளையும் ஜால்ரா. இதை விட நான் சொல்லும்போது இவங்க 2 பேரும் தப்பா நினைக்க மாட்டா. ஏன் தெரியுமா? எங்க அப்பா எனக்கு முதல்ல வாங்கி கொடுத்தது ஜால்ரா. இன்னும் நான் வச்சிருக்கிறேன் வீட்டுல. தேவாரம் போடும்போது அதை பாடிதான் நான் போடுவேன். அப்பா அதுல இருக்காங்க. ஆனா எனக்கு மட்டும் ரொம்ப போடுறது இல்லையே. அப்பாவுக்கு போட்டீங்க, எனக்கு ரொம்ப போட்ட மாதிரி தெரியலையே. நீங்க போனது உங்க கையில கொடுத்துட்டாங்க. கரெக்ட், இதுக்கு பதிலே இல்ல. ஏன்னா எனக்கு ரொம்ப பழக்கம் என்ன தெரியுமா? வினயமான கேள்விகளுக்கு பதில் சொல்வதில்லை. பாத்தீங்களா, அது ரொம்ப சௌரியம். அவரும் டேப் வாசிக்கத்தான். ஆனா அன்பு குழந்தைகளே, யாராவது நீங்க ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம், அல்லது நான் சொல்லுகிறேன். கடவுள் ஏன் கையிலே 10 விரல் கொடுத்தார்? ஏன் மார்ச் 10ஆம் தேதி என்று நம்மளுடைய ஆனிவர்சரி வருகிறது? ரெண்டுத்தையும் இணைத்து ஒன்று சொல்கிறேன். கடவுள் என்ன நினைத்தார்? மனிதா மறதியில ரொம்ப கிரேட், மறதியில மாமன்னனா இருப்ப, உலகத்துல எதை வேணா மறந்துடலாம், அட்ரஸ் மறந்துடலாம், படிப்பை மறந்துடலாம், அதை மறந்துடலாம், வள்ளலாரே மறந்தாலும் இது இருக்காரு, எதை வேணா நீ மறந்துடலாம். ஆனா என் மனிதனே நீ ஒன்றை மறக்காதே, உன் தாய் வயிற்றில் இருந்த 10 மாதங்களை மறக்க கூடாது என்றுதான் கையிலே கண்படும் இடமாக பார்த்து 10 விரலை கொடுத்திருக்கிறேன் என்று. கடவுள் கையிலே 10 விரலை கொடுத்தது தாயை மறக்க கூடாது என்பது சரிதானே? ஆமாங்க, தாயை மறக்க கூடாதுன்னு கையில 10 விரல் கொடுத்தாரு. சரி சரி, கால்ல ஒரு 10 விரல் கொடுத்திருக்காரு. அது ஏன் மடக்குனதா என்னமோ உங்களுக்கு? ஆமா, அது ஏன் தெரியுமா கொடுத்திருக்காரு? சுவாமி விவேகானந்தர் வெளிநாடு சென்று விட்டு வந்து அப்புறம் சொன்னாரா, எந்த வெளிநாட்டிலும் எனக்கு இந்திய சுகம் கிடைக்கவில்லை என்று. அதனால் நம்ம நாட்டு மக்கள் என்னதான் படிச்சாலும் இந்திய காற்றை சுவாதித்து இந்திய உணவை உண்டு இந்தியா வீட்டுல வாழ்ந்து இந்தியாலே அடையாளமா இருந்து நல்லா படிச்சதுக்கு அப்புறம் விமானம் ஏறி போய் வெளிநாட்டுல போய் கிரீன் கார்டு வாங்கி செட்டில் ஆக போகும்போது என்ன நினைப்பு வரணும்? காலையில் உள்ள 10 விரல் தென்பட்டு அது ரெண்டும் பேசணும். விரல் ஒரு குரல் கொடுக்கணும். என்ன தெரியுமா? என்ன? மகனே மகளே போகாத, போயிட்டு வா. விவேகானந்தர் போன மாதிரி போயிடு,
வந்துடு செட்டில் ஆகாத, தாய் நாட்டை மறக்காதே, உன் 5 விரல்களும் தாய் நாட்டிலே பதியட்டும் என்று அதற்காக காலிலே 10 விரல்கள் கொடுத்தாரோ என்று அடியே நினைக்கின்றேன். இருக்கலாம். இந்த 2 விஷயத்தையும் அன்பு குழந்தைகளை நீங்கள் எல்லாம் மனதில் எடுத்துக்கொண்டு இந்திய தாய் நாட்டுக்காக உழையுங்கள். ஏன் ஒரு காமராஜர் மஞ்சு பாஷினி வெளிநாடு போயிருக்க முடியாதா? ஏன் எங்கள் மாயம்மா செய்ய முடியாதா? ஏன் இவர்கள் செய்ய முடியாதா? நீங்கள் எல்லாம் செய்ய முடியாதா? முடியும். முடிவதெல்லாம் செய்வதெல்லாம் சிறப்பல்ல, முடியாததை செய்வதுதான் சிறப்பு. எது முடியாது? துறவு மனசு வராது. துறவு மனசுனா அதை விடுறதுக்கு மனசு வராது. இந்திய நாட்டுக்கு உழையுங்கள். சுவாமி விவேகானந்தர் போல இருங்கள், அன்னை தெரசா போல இருங்கள், அப்துல் கலாம் போல இருங்கள் என்ற அன்பு விடுப்பை, அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு கொடுத்து இன்றைக்கு நான் ஒரு அற்புதமான சரித்திரம் கண்டேன். ஏன்னா அப்துல் கலாம் ஐயா வீட்டுல நாங்க வில்லுப்பாட்டு நடத்தும் போது நடந்த சம்பவத்திலிருந்து உங்க நிகழ்ச்சிக்கு லிங்க் கலைமகன் பாட போறாரு. என்ன தெரியுங்களா? என்ன? சுப்பு ஆறுமுகம் ஐயா வில்லுப்பாட்ட அப்துல் கலாம் கேட்கணும்னு நினைச்சப்போ அவங்க ஐயா பாரத ஜனாதிபதி ஐயா வீட்டுல போய் உட்கார்ந்து பண்ணோம். சரி, யூடியூப்ல அதை இதை பாக்குறீங்களா? இதை போட்டு பாருங்க. முதல்ல அப்படி பார்த்தப்போ ஐயா எங்களோட வில்லுப்பாட்ட கீழே அமர்ந்து கேட்டார். கலைஞருக்கு கொடுக்கும் மரியாதையா? நீங்கள் நடத்தும் விழா கல்வியோடு பண்பாடு. அண்டர்லைன் பண்ணி காமிக்கிற நாங்கள் கீழே அமர்வது எங்களுடைய சுதர்மம். கீழே அமர்ந்தோம். ஆனால் அவரும் எங்களுக்கு இணையாக கீழே அமர்ந்து நிகழ்ச்சியை கேட்டாரே, அதுதான் கல்வியுடன் பண்பாடு. புரிஞ்சுதா உங்களுக்கு எல்லாம்? என்னடா ஓல்டு கதையா சொல்றாங்களே, நீங்க நினைக்க கூடாது. நீங்கள் இப்படி நடக்க வேண்டும். அன்று கூட இருந்தவர் அவர் கணேஷ் கூட இருந்தீங்க இல்லையா? கீழே அமர்ந்து கேட்டார். அப்பா ஒரு கருத்து சொன்னாங்க. அன்பு மாணவர்களே, நீங்கள் எல்லோரும் உங்கள் அறையில் பாரத மாதாவின் படத்தை, இந்திய தேச படத்தை போட்டு வணங்குங்கள். அதுல அப்பா ஒண்ணு அழகா சொன்னாங்க. அதிலே பொட்டு வைக்கும் இடம் டெல்லியாக இருக்கட்டும், தொட்டு கும்பிடும் இடம் கன்னியாகுமரியாக இருக்கட்டும் என்று என் தந்தையார் சொன்னார்கள். உடனே கலாம் செய்தது என்ன தெரியுமா? முன்னாள் ஜனாதிபதி கலாம் செய்தது என்ன தெரியுமா? அங்கு இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கெல்லாம் பாரத மாதா பிரிண்ட் எடுத்து அனுப்பிவிடுங்கள் என்று தன்னுடைய செக்ரட்டரியிடம் சொன்னார். சொன்னோம், செய்தார். நான் இப்பொழுது உங்களிடம் சொல்லிவிட்டேன், பாலமந்திரிலும் ஒரு தேசப்படத்தை போடுங்கள். பாரத மாதா அதில் இருக்கிறாள், அவள் தான் வந்து உங்களை வாழ்த்த போகின்றாள். அப்பேற்பட்டவள் வரும்பொழுது வெள்ளி பனிமலையின் மீது உலவுவோம், அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என்று ஒரு பாடல் கேட்டது. இது முடிச்சுட்டு இந்த பாடலை நான் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், இதுல ஒரு வார்த்தை இருக்கு. பள்ளி தலமனைத்தும் கோவில் செய்வோம், பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். பள்ளி தலமனைத்தும் கோவில் செய்த ஒரு அற்புதமான பள்ளிதான் பால மந்திர் என்று சொல்லி அந்த பாரதியின் வாக்கால் பாரத மாதாவை பூஜித்து எங்கள் மகன் கலைமகனை அந்த பாடலை பாடச் செய்கின்றேன். நீங்கள் அனைவரும் அதை ரசித்து பாரத மாதாவை மனதில் பூஜை செய்து ரசித்து பண்ணுங்கள். அன்பு குழந்தைகளே, தேசப்படத்தை இன்று முதல் நீங்கள் கும்பிட வேண்டும். நான் ஒரு இந்தியன் என்ற நினைப்பு இருக்க வேண்டாமா? இந்திய தேசத்தில் இருக்க வேண்டாமா? அதற்காகத்தான் இந்த பாடலை நான் உங்களுக்காக பாடுகிறேன். பரிமலையின் உலவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பரிமலையின் உலவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்வோம், பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்வோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். வெளிப்பனிமலையின் மீதுலவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். முத்து கொளிப்பதொரு தென்கடலிலே, முத்து
குளிப்பதொரு தென்கடலிலே மொய்த்து வணிகர் பல நாட்டினர் வந்தேன் மொய்த்து வணிகர் பல நாட்டினர் வந்தேன் நட்டின மகிழிய பொருள் கொடதே நட்டின மகிழிய பொருள் கொடதே நம்மருள் வேண்டுவது மேற்கரையிலே குளிப்பதொரு தென்கடலிலே பனிமலையின் குலவோ மடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் ஓயுதல் செய்யோம் தலை சாயுதல் செய்யோம் ஓயுதல் செய்யோம் தலை சாயுதல் செய்யோம் உண்மைகள் சொல்வோம் பல உண்மைகள் செய்வோம் உண்மைகள் சொல்வோம் பல உண்மைகள் செய்வோம் பனிமலையின் உலவோம் மடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பள்ளித்தலமணிக்கும் கோயில் செய்வோம் பள்ளித்தலமணிக்கும் கோயில் செய்வோம் பள்ளித்தலமணிக்கும் கோயில் செய்வோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் 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 நாங்கள் தோல் கொட்டுவோம் நாங்கள் தோல் கொட்டுவோம் சபாஷ் அல்லே வெலே அற்புதம். என்ன ஒரு பாடல் பாருங்களேன். அந்த காலத்துல வந்து பாரதியார் பாட்டை எடுத்து அதை மேடல கொண்டு வந்து திரைக்கு கொண்டு வர அளவுக்கு திறமையும் இருந்தது, பார்க்குற அளவுக்கு நமக்கு பக்தி இருந்தது. இப்ப எடுத்தா பாப்போமான்னு தெரியாது. பாரதிக்கு என்ன ஜாஸ்தி தெரியுமா? என்ன? பக்தி ஜாஸ்தி. ஓ, எந்த பக்தி? எந்த பக்தி? தேச பக்தி, தெய்வ பக்தி ரெண்டுமே ஜாஸ்தி. ஆமாங்க. உங்களை மாதிரி குழந்தையா இருந்தப்போ ஆசிரியர் கேக்குறார் இளமையில் கல் சொல்லு பாரதின்றார். ஓ, இளமையில் கல். ஆமா. எங்க சுப்பையா திருநெல்வேலிக்காரர் இல்லையா? ஆமா. சொன்னதை சொல்ல மாட்டோம். ஓஹோ. எப்பவுமே சொல்லுன்னு சொன்னதை சொல்ல மாட்டோம். சொல்லாததை சொல்லி நல்ல பேர் வாங்குவோம். ஓ, இதுதான் திருநெல்வேலிக்காரன். ஓஹோ. மேல சிந்திப்பா, நீ 10னா 11ன்னு சிந்திப்பாங்க. எடுத்து பாருங்க. எத்தனையோ பேர் இருக்காங்க. டிவிஎஸ் இருக்கார், சிம்சன் இருக்கார், வஉசி இருக்கார், பாரதியார் இருக்கார், ஓ டிகேசி இருக்கார். ஓஹோ, எவ்வளவு பெரிய விஷயம் இல்லதான். ஆமா. கல்கி கூட கல்கிக்கு விழா நடத்தும் போது அடியேன் வில்லிசைத்தேன். அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். ஓஹோ, எனக்கு அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்ததுன்னா நானும் திருநெல்வேலியில பிறக்கணும். ஓ, அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்ல தமிழ் அழகான குற்றால தமிழ். பாரதியார் என்ன சொல்லியிருக்கார்? 7 வயசு இளமையில் கல் சொல்லு பாரதின்னு சொன்ன உடனே இளமையில் கல் சொல்ல வேண்டும் தானே? ஆமா சார். நான் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸை பத்தி பேசுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கேட்கணும். சார், நீங்க சொன்னதை சொல்ல மாட்டோம் சார். அப்ப என்னடா சொல்லுவ? நீங்க என்ன சொன்னீங்க? இளமையில் கல். உடனே பாரதி சொன்னது முதுமையில் மண். என்னங்க இது? இப்படி சொன்னாரு. உடனே ஆசிரியர் கோவம் வந்துருச்சு. என்ன பாரதி, நான் சொன்னதை நீ சொல்லலையே. ஏன் முதுமையில் மண்ணுன்னு சொல்றேன்னு? சார், நீங்க சொன்னதுதான் நான் சொன்னேன். ஓ, நீங்க சொன்னது ஆக்ஷன், நான் சொன்னது ரியாக்ஷன். ஓஹோ. ஒருவன் இளமையில் கற்றுக்கொள்ளாவிட்டால் முதுமையில் அவன் மண்டையிலே மண் தானே. இதைத்தான் நான் சொன்னேன் என்று பாரதி சொன்னாரே அந்த வயசுலயே. இதுதான் கல்விக்கும் பண்பாட்டுக்கும் இணை தொடர்பு. இதை தெரிஞ்சு கொடுங்க. நம்ம இந்த பக்திங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அதாவதுங்க, நீங்க பக்தின்னு சொன்னோடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்து. என்ன? எங்க அப்பா கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை வச்சேன். அப்பா, ஸ்கூல் போறது ரொம்ப தூரமா இருக்குப்பா, ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்கப்பா.
ஒரு சைக்கிளுக்காக நான் என்ன பாடுபட்டேன்றீங்க அந்த நாள்ல. சரி அதனால நானும் கிட்டத்தட்ட பாலமந்திர் குழந்தைங்க மாதிரி தான் வளர்ந்த ஆளு. சரி. ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்கப்பா, பள்ளி தூரமா இருக்கு. அப்பா சொல்றாரு, என்ன சும்மா ஏதாவது சைக்கிள் படுத்தக்கூடாது, சைக்கிள் வேணும்னா வர எக்ஸாம்ல அத பாருங்க, அவர் ஒரு கண்டிஷன் போடுறாரு, வர எக்ஸாம்ல மேக்ஸ்ல சென்டம் வாங்குடா, நான் சைக்கிள் வாங்கி தரேன். உங்க அப்பா உங்களுக்கு சொன்னாங்க? ஆமா. அது எனக்கும் சொல்லிட்டீங்களே நீங்க. இப்பதான் எனக்கே தெரியுது இது எங்க இருந்து வந்ததுன்னு. நீ வந்து மேக்ஸ் ப்ரொஃபஸரோட பையன், சரி. நான் வந்து ஒரு தமிழ்வாதியாரோட பையன், சரி. அவர் சொல்றாரு எல்லாமே ஒரு சைக்கிள் தான். ஆமா, வர எக்ஸாம்ல மேக்ஸ்ல 100 மார்க் சென்டம் வாங்குடா, வாங்கணும், சைக்கிள் வாங்கி தரேன். சரி. அவருக்கு என்னன்னா சைக்கிள் செலவு வராதுன்னு நினைக்கிறாரு. சைக்கிளுக்கு செலவுக்கு பணம் வேணும், எப்படி தப்பிக்கிறது, பிள்ளைக்கு ஏத்த மாதிரி சொல்லணும், சரி. அதே டைம்ல மோட்டிவேஷனா இருக்கணும். ஒரு கல்ல 2 மாங்க அடிக்கிறார். சரி. அதாவது சென்டம் வாங்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான், படிக்கவும் செய்வான், நம்மளுக்கு சைக்கிள் செலவு வராது. அந்த எண்ணத்துல தான் சொல்றாருன்னு நான் பிற்காலத்துல யோசிக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டீங்க? ஆனா என்ன பண்றாரு, சென்டம் வாங்கு, சைக்கிள் வாங்கி தரேன். சரி. நான் என்ன பண்ணேன், ராவா பகலா கஷ்டப்பட்டு படிக்கிறேன். சரி. ஒரு எக்ஸாம்ல அப்படி கிட்டத்தட்ட 90 எடுத்தாச்சு. சைக்கிள் கிடைக்காது. அதுக்கு அடுத்த எக்ஸாம் ஒரு கோயிலுக்கு போறேன். ஆண்டவா இவ்வளவு கஷ்டப்படுறேன், அதானே. அந்த டெய்லி அந்த பிள்ளையார் கோயில் போய் சுத்திட்டு வந்து 1.5 மணி நேரம் மேக்ஸுக்காக இல்ல, சைக்கிளுக்காக. சைக்கிள் வேணும்ல, அவ்வளவு தூரம் போனோம் நானு. ஒரு சைக்கிளுக்காக இந்த கஷ்டம் அந்த காலத்துல. சரி. இன்னைக்கு என்னன்னா சர்வசாதாரணம் 1.25 லட்சம் பைக்கை வாங்கிடுறானுங்க பசங்க. ஆனா எங்க அப்பா கிட்ட ஒரு சைக்கிளுக்கு அவ்வளவு பாடுபட்டு அடுத்த எக்ஸாம்ல நான் என்ன பண்ணேன், அப்பா ஒரே ஒரு சாப்டர் கொஞ்சம் கஷ்டமா இருக்குப்பா. அப்ப வாத்தியார் தானே, என்னதான் இருந்தாலும் அந்த வாத்தியார் குணம் போவாது இல்லையா? அப்படியாடா, சரி ஒண்ணு செய்யறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு மேக்ஸ் வாத்தியார் இருக்காரு, ரொம்ப நல்ல வாத்தியார், அவர்கிட்ட போ, அந்த பாடத்தை அவர் கஷ்டத்தை குறைச்சிடுவார்னு சொல்லி ஒரு ஆசிரியரையும் காட்டினார். இந்த ஆசிரியர் பக்தி, கடவுள் பக்தி, 2 பக்தியும் வச்சுக்கிட்டு ராவா பகலா கஷ்டப்பட்டு படிச்சு 3வது எக்ஸாம்ல ஆச்சரியம் தெரியுமா, என்ன சென்டம் வாங்கிட்டேன். வெரி குட். சந்தோஷம் தாழல. அப்பா சைக்கிள் வாங்கி தானே தரணும். நேர போய் அவர்கிட்ட மகிழ்ச்சி அப்படியே கொட்டுறப்பா, சொன்னீங்களே நாளைக்கே. அப்பெல்லாம் வந்து சைக்கிள் இருந்து இந்த பிராட்வேல ஒரு ரோடு இருக்கு, சரி, அங்கதான் சைக்கிள் கிடைக்கும். அந்த பிராட்வேக்கு கூட்டி போய் ஒரு நல்ல சைக்கிள் வாங்கி தரணும். சரி. அந்த நாள்ல சைக்கிள் விலை எவ்வளவு தெரியுங்களா? நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல எவ்வளவு? வெறும் 700 ரூபாய். அன்னைக்கு அது கிட்டத்தட்ட 7000 ரூபாய்க்கு சமானது. ஆமா, 700 ரூபாய் கொடுத்து ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கு இவ்வளவு பாடுபட்டு சென்டம் வாங்கிட்டேன். சரி. உண்மையிலேயே வாங்கி தந்தாருங்க. சைக்கிளை வாங்கிட்டு போய் அங்க பிராட்வேல இருந்து அண்ணா நகர் வீட்டுக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க, அந்த சைக்கிள்லயே ஓட்டிட்டு வந்துட்டேன் நான். சந்தோஷம் இருக்கும் பாருங்க. டெய்லி ஸ்கூலுக்கு சைக்கிள்ல போறோன்ற மகிழ்ச்சியில வந்தேன். சரி. நேரா எங்க போனேன்றீங்க? எங்க தேங்க்ஸ் சொல்லணும் இல்லையா? ஆமா. இத்தனை நாள் சாமி கும்பிட்டு பிள்ளையார் கூப்பிட்ட இல்லையா? ஆமா. பிள்ளையார் கும்பிடுறதுக்காக நேரா பிள்ளையார் கோயில் போய் சைக்கிளுக்கு வந்ததுக்கு பிள்ளையாருக்கு நன்றி சொல்லிட்டு நல்ல ஒரு தேங்காயை உடைச்சிட்டு நல்ல 3 முறை கோயில சுத்தி வந்து வாசல்ல பாக்குறேன், நிக்க வச்ச சைக்கிளை எவனோ தள்ளிட்டு போயிட்டாங்க. கோயில் வாசல்ல சைக்கிளை யாரோ தள்ளிட்டு போயிட்டாங்க. புது சைக்கிள் தள்ளிட்டு போயிட்டான். அன்னைக்கு நினைச்சேன், என்ன எங்க அப்பா இதெல்லாம் ஞான திருஷ்டியில தெரிஞ்சுதான் சைக்கிள் வாங்கி தராலையோ, என்னடா இது இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கின சைக்கிள் கோயில் வாசல்ல போயிடுச்சேன்னு நினைச்சேன். இத பத்தி நீங்க சொல்லுங்க. இப்போ இதுல என்ன தெரியுங்களாங்க, பக்தி விஷயமோ பண்பாடு விஷயமோ இதுல கிடையாது. உங்களுக்கு கொஞ்சம் ஞாபக மறதி உண்டு இல்லையா? ஆமா. கார்ல போயிட்டு திரும்ப நடந்து வர ஆளு தானே நீங்க? ஆமா. எப்படின்னா நீங்க அழகா போயிருக்கீங்க, சரி, மார்க்கெட்டுக்கு போயிருக்கீங்க, அதுக்கு போயிருக்கீங்க, இதுக்கு போயிருக்கீங்க, எல்லாத்துலயும் பூட்டி வச்சிருக்கீங்க, சைக்கிள் ஒழுக்கா இருந்திருக்கு. ஆமா. கோவிலுக்கு போகும்போது என்ன பண்ணீங்க? சற்று பூட்ட மறந்தேன். உங்கள் கடமையை செய்ய மறந்தால் கடவுள் என்ன செய்வார் ஐயா? கடமையை நீங்க ஒழுங்கா செஞ்சிருந்தீங்கன்னா, கோவில்லையும் பூட்டு போட்டு வச்சிருந்தீங்கன்னா உங்க சைக்கிள் உங்களுக்கு ஒழுங்கா கிடைச்சிருக்கும். ஆக அன்பு குழந்தைகளை, நீங்கள் கடமையை மறந்து விட்டு கடவுளை திட்டக்கூடாது என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். இதை நீங்க சொல்லும் போது கடமை எவ்வளவு முக்கியமா செய்யணும், பிள்ளைங்க எவ்வளவு முக்கியமா அவங்களுடைய கடமையை செய்யணும்னு சொல்லும் போது என் நண்பன் ஒருத்தனுக்கு நடந்த ஒரு கதை ஞாபகம் வருது. சரி. இவன் நேரம் எங்க தாத்தா கிட்ட வந்து சொன்னான், அதனால எனக்கு இப்ப இந்த நேரத்துல ஞாபகம் வருது. சரி. ஆமா. இப்ப நீங்க கணக்கு 100 சொன்ன மாதிரி என் நண்பன் கொஞ்சம் தமிழ்ல வீக்கு. தமிழ்ல ததிங்கினதும் எல்லாமே ஓரளவுக்கு 80, 70, 19 எல்லாம் வாங்கிடுவான். தமிழ் மட்டும் 20, 30 வரும். என்னங்க இது? 12th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம் வருது. 2 பேரும் கிளாஸ்மேட்ஸ். சரி. எனக்கு தமிழ் பரம்பரை, எனக்கு தமிழ் நல்லா வரும். தமிழ்ல நான் 90, 95 எடுத்துருவேன். சரி.
என்னெல்லாமோ பண்றான். ஹாஃப் இயர்லி வரைக்கும் வந்தாச்சு. ஹாஃப் இயர்லி இன்னும் 2 மாசத்துல போர்டு எக்ஸாம் 1 போர்டு எக்ஸாம் 2 மாடல் 2த்துலயும் ஃபெயில். ஒரு மாசத்துல போர்டு எக்ஸாம். எவ்வளவு கஷ்டப்படுறான். நானும் கேட்பேன், ஏன்பா தமிழ்ல போய், அது தமிழ்நாட்டுல பிறந்திருக்க, தமிழ் பையன், 12 வருஷம் தமிழ் படிச்சிருக்க, தமிழ்ல ஏன்டா இவ்வளவு கஷ்டப்படுற? அவன் என்ன சொல்ல, எனக்கு என் தமிழே வரமாட்டேங்குதுடா, எல்லாம் வருது. சரி என்ன பண்ற? நான் இப்ப பெரிய ஒரு வேண்டுதல் பண்ண போறேன். சரி, இந்த மாசம் ஃபுல்லா ஒரு வேண்டுதல் பண்ண போறேன்னு இதை பண்ணான். சரி, என்ன பண்ணா, என்ன போர்டு எக்ஸாமுக்கு முன்னாடி பிள்ளையார் கோயில்ல, எங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற பிள்ளையார் கோயில்ல 108 தேங்காய் தினைக்கும் உடைச்சான். 108 தேங்காய். என்ன அந்த தேங்காய்க்கு பின்னால இருக்கிற வேண்டுதல் என்னன்னா, தமிழ்ல பாஸ் பண்ணணும், அவ்வளவுதான். மத்த சப்ஜெக்ட்ல எல்லாம் ஓரளவுக்கு நல்ல மார்க் வாங்கிடுறோம், தமிழ்ல பாஸ் பண்ணணும்னு 108 தேங்காய் உடைச்சான். சரி, பயங்கரமான உழைப்பு. ஏன்னா அந்த உடைச்சதை ஒரு வாட்டி நான் போய் பார்த்தேன். தேங்காய் உடைக்கிறது சும்மா இல்ல, அதுவும் 108 தேங்காய் உடைக்கிறது பயங்கர கஷ்டம். வேர்க்க விறுவிறுக்க சரியான உழைப்பு தேங்காய் உடைக்கிறதுக்கு. சரி, படிக்கிறதுக்கு இல்ல. அப்புறம் எக்ஸாம் வந்தது, ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றாங்கன்னு பேப்பர்ல வந்தது. அதுக்கு முந்தின நாள் ஒரு 108 தேங்காய் பயங்கரமா உடைச்சி கடைசியில பார்த்தா உயிரை பிடிக்க பாஸ் பண்ணிட்டான். நெஞ்ச பிடிக்க மத்ததெல்லாம் ஒரு 70-80 வாங்கிட்டு தமிழ்ல ஜஸ்ட் பாஸ், உயிரை பிடிக்க பாஸ் பண்ணிட்டான். சரி, அப்பா பிள்ளையாரப்பா காப்பாத்திட்டேன்னு என்கிட்டயும் வந்து சொன்னான். நான் உடைச்ச தேங்காய் எனக்கு பிள்ளையார் என் கையை விடல, உடைச்சிருக்கேன், அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு என்கிட்டயும் வந்து சொல்லி, சரி தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்தான். இந்த மாதிரி தாத்தா கிட்ட சொன்னான், இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி தேங்காய் உடைச்சி தமிழ்ல பாஸ் பண்ணிட்டேன். சரி, அப்ப தாத்தா ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க, தேங்காய் உடைக்கிறதுக்கு இவ்வளவு உழைச்சல்ல, ஆமா, அந்த உழைப்ப படிப்புல போட்டிருந்தா தமிழ்ல பாஸ் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு தாத்தா கேட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்க சொன்ன விஷயம், கடமையை கொஞ்சம் ஒழுங்கா இன்னும் செஞ்சிருந்தா தெய்வமும் கூட இருந்து காப்பாத்திருக்கும்ன்றதுதான் விஷயம். சொன்னீங்க. கண்டிப்பா இப்படி தமிழ்ல வீக் ஆயிடக்கூடாதுன்னா, நம்மளுக்கு ஆங்கில வழி கல்வி வந்தாலும் பாலமந்திர் பள்ளி ஆங்கில மீடியத்துல சொல்லி கொடுத்தாலும் தமிழை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அழகா தமிழை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் தெரியுங்களா? அன்புங்கிறத இங்கிலீஷ்ல எழுதினாலும் தமிழ்ல எழுதினாலும் ஒண்ணுதான். ஆனா தாய்மொழி தமிழ்ல இருக்கும்போது பார்க்கும்போது தாய்மொழி தமிழ் அன்பு தாங்க வரும். இப்ப நம்ம பாலமந்திர் பள்ளி நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் மார்க் 3 வாட்டி கஷ்டப்பட்டு வாங்கினீங்களே, படிப்புல முதன்மையா இருக்கிறதுக்கு என்ன தெரியுமா காரணங்க? அருமையான பாடல். இந்த ஸ்கிரிப்ட் ஃபுல்லா கிட்டத்தட்ட 10 நாள்மா அம்மா மாதாஜி முழுக்க பாலமந்திரோடய வாழ்ந்திருக்கேன். சகோதரி அவர்கள் கொடுத்த அற்புதமான குறிப்பு, மொழிபெயர்த்த லட்சுமி அம்மா கொடுத்தது, நடராஜன் சார் கொடுத்த எல்லாத்தையும் வச்சு ஒரு அழகா இதை வந்து நீங்க பின்னால பிரிண்டே போட்டு தமிழ்ல வளர்றதுக்கு நம்ம கண்டிப்பா கொடுக்கலாம். இது ஏன் படிப்புல முதலா இருக்கு? எது நம்ம பள்ளி. உங்களுக்கு வந்து இது வந்து சினிமா மாதிரி நம்ம பண்ண முடியாது. ஆனா நான் பண்ணும்போது உங்க மனசுல சினிமா மாதிரி ஓடிச்சுன்னா நன்றி உள்ளவர்கள் அர்த்தம். இதைத்தான் நான் சொல்ல விரும்புறேன். டீச்சர்ஸ்க்கு கண்டிப்பா இருக்கும். குழந்தைகளுக்கு அலைபாயும் மனசு, அலைபாயறதை விட கலை பாய்ஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், பிற்காலத்துல நீங்களே இந்த வில்லுப்பாட்டை பாடலாம். இன்னைக்கு நான் சொல்றேங்க, ஃபீல் பண்ணி சொல்றேன். அப்பா மேடையில 4 மணி நேரம் வில்லுப்பாட்டு பண்ணுவாங்க. அந்த நாள்ல ஸ்டைல் 4 மணி நேரம் தான். சரி, சில நாள் நான் நினைச்சிருக்கேன், ஐயோ என்னப்பா அது அப்படின்னு 7 வயசுல நினைச்சிருக்கேன். ஆமா, 8ல நினைச்சிருக்கேன், 15ல கூட நினைச்சிருக்கேன், 18ல இருந்து நினைக்கல. நல்லா பாடுங்கப்பா. அன்றைக்கு நான் அப்பாவோடு உட்கார்ந்த படிப்பு தான் எந்த பல்கலைக்கழகத்திலும் கிடைக்கவில்லை, சுப்பு ஆர்வம் என்ற பல்கலைக்கழகத்தில் தான் நான் படித்தேன். அதனால நீங்க வந்து நல்ல விஷயங்களை நல்லா கேக்குறீங்க, மனசுல பதிய வச்சுக்கோங்க. ஆமா, படிப்பினிலே முதல் இடம் சாதனை, பாலமந்திர் பண்பாடு தனித்துவமே போதனை. படிப்பினிலே முதல் இடம் சாதனை, பாலமந்திர் பண்பாடு தனித்துவமே போதனை. படிப்பினிலே முதல் இடம் சாதனை, பாலமந்திர் பண்பாடு தனித்துவமே போதனை. எதனால தெரியுமா? கட்டணம் மிக குறைவு, ஃபீஸ் ரொம்ப கம்மி. சில பேருக்கு ஃபீஸே கிடையாது, 0 ஃபீஸ். கொடுக்க முடிஞ்சவங்கள்ட்ட குடிச்சதை வாங்கிக்கிறது, கல்வியை மட்டும் நிறைய கொடுக்கிறது. இதுதான் பாலமந்திர். இப்படி ஒரு இடம் கிடையாது. கட்டணம் மிக குறைவு, கல்வி தரம் மிக அதிகம். கெட்டிக்கார பாலமந்திர் முதலிடம். பாட்டுல எதுக்கு மோனம் மிஸ் ஆக கூடாது. தமிழ். கட்டணம் மிக குறைவு,
கல்வி தரம் மிக அதிகம். இந்த கெட்டிக்கார பால மந்திர் முதலிடம். தனியார் ஆங்கில வழி கல்வி மனதிடம். ஆமா, காலேஜுக்கு போனமே ஆங்கிலம் கிடைக்கலையே நினைக்கிறவங்களுக்கு மனதிடம். ஆசிரியர் சம்பளம், CSR ஆதரவு, நன்கொடை செலவுகட்டு ஒரு துணை, பள்ளி நிர்வாகம் எல்லோருக்கும் பெருந்துணை. இதுல உங்க கோரஸ் பாடும்போது அந்த குழந்தைகள் பாடும்போது நீங்க தாளம் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஞானம் இருக்குன்னு உறுதி ஆயிடும். ஆமா, சரியா? தாள ஞானம் சாதாரண விஷயம் இல்லைங்க. சரிங்களா? சொல்லுங்க. ஸ்டூடண்ட்ஸ் யாரு? இல்ல கை தூக்கு ஸ்டூடண்ட்ஸ் யாரு? இவ்வளவு பேர் இருக்காங்களே. ஓ, டீச்சர்ஸ். ஆமா, பேரண்ட்ஸா டீச்சர்ஸா? ஓகே. நீங்களா இப்ப அந்த கோரஸ் பாடும்போது தாளம் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஞானம் இருக்கு. ஆமா. அடுத்து நான் வில்லு பாட்டு கத்து கொடுக்க உங்களை எடுப்பேன். ரெடியா இருக்கீங்களா? ஆமா. கவனிங்க, உங்களை பத்தி தான் பாடுறேன். என்னெல்லாம் கொடுக்குறாங்க? என்ன சார்? மாப்பிள்ள சார், ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். ஒரு நிமிஷம். இதெல்லாம் படிக்கும்போது நான் என்ன நினைச்சேன்? என்ன நினைச்சீங்க? மீண்டும் ஒரு குழந்தையாக மாட்டோமா? இந்த பள்ளியில் வந்து சேர்ந்து படிக்க மாட்டோமா அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன் தெரியுமா? இத கேளுங்க. உணவு காலை மதியம் உண்டு. காலையில உணவு தராங்க, மதியமும் தராங்க. உணவு ஊக்கம் தருவதுண்டு. எக்ஸ்ட்ரா கிளாஸ்ல என்ன தெரியுமா தராங்க? என்ன தராங்க? கூடுதல் வகுப்பில் டீ பிஸ்கட். இது குழந்தைகளுக்கு பிடிக்கும் நல்ல சப்ஜெக்ட். ஆமா, எதுக்கு அப்படி வந்திருக்கு பாருங்க. டீ பிஸ்கட் நல்ல சப்ஜெக்ட், குழந்தைகளின் தனிப்பட்ட. இதான் ரொம்ப பாவமான விஷயம். பிரச்சனைகள் எதுவாயினும் கவனம் செலுத்தி முதல் இடம் தருகிறார். பிள்ளைகள் உலகம் சுற்றும் புகழ் திறமை வாங்குகிறார். எனக்கு ஒரு பெருமை என்ன தெரியுமா? சாரி டு சே திஸ், நீங்க செஞ்சீங்களோ இல்லையோ, மாயமா செஞ்சாங்க இல்லையா? அது போதுங்க எனக்கு. ஆமா, பிறந்த நாள் அன்னைக்கு கேட்டா எதுவும் தர வேண்டாமா? கை தட்டலன்னா பெரியவங்க இல்லன்னு அர்த்தம் இல்ல. ஆமா, குழந்தைங்களும் தட்டணும், பெரியவங்களும் தட்டணும். அந்த தாய் தட்டுது பாத்தீங்களா? ஆமா, அங்கதாங்க அழகு. அழகு பாத நமஸ்காரம் செய்யுது. அதான் பண்பாடு. ஆமா. அடுத்தது பாருங்க, இன்னைக்கு என்கிட்ட ஜனனின்னு ஒரு அம்மா பேசிட்டு இருந்தாங்க. அவங்க இந்த கதையெல்லாம் எனக்கு சொல்லும் போது மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரி, ஆனா அவங்க சொன்ன சில கருத்துக்கள் இந்த டீச்சர் வேலையில எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு சொன்னாங்க. சரி, கற்றலில் சிரமப்படும். மூளை சரியா இருக்காது, சில விஷயம் புரியாது, மாற்றுத்திறனாளியா இருக்கலாம், ஆட்டிசம் இருக்கலாம், அது இருக்கலாம், இது இருக்கலாம், நரம்பு கோளாறு இருக்கலாம். அவங்கள்ட்ட ஒண்ணு இருக்காது. என்ன? சொன்னதை கேட்பாங்க. ஆமா அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. விஷயம். ஆமா, சொன்னதை கேட்பாங்களா, உண்மைதான் பேசுவாங்களா, நம்மள மதிப்பாங்களா, பிடிச்சத கேட்டு வாங்கிப்பாங்களா, சொன்னதை மீறி லட்சுமணன் கோடு போட்ட மாதிரி டீச்சரை மீறி ஒண்ணு செய்ய மாட்டாங்களா? இது எல்லவோ எல்லார்ட்டையும் இருக்கணும். அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. கற்றலில் சிரமப்படும் குழந்தைகளின் கவலை தீர பெற்றோர் போல் கவனம் செலுத்தி வளர்க்கிறார். அவருக்கு உற்றார் போல் அன்பு உறவு ஆகிறார். வெற்றி காண வைப்பதுவும் தேர்ச்சி பெற்ற குழந்தை மூலம் மற்றவர்க்கும் பயிற்சி தரும் முயற்சியே அது மாபெரும் செயலாக்கம் வளர்ச்சியே. சரி, ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டோமா? அவங்க உடம்பு சரியில்லைன்னா கவனிப்பாங்களா? கவனிக்க மாட்டாங்களா? ஆமா, சில ஸ்கூல்ல வண்டி ஏத்தி அனுப்பிச்சிருவாங்க. ஓ, பெரிய ஸ்கூல்ல வண்டி ஏத்தி அனுப்பிச்சிருவாங்க. அம்மாவை கூப்பிடுவாங்க இல்ல அப்பாவை கூப்பிடுவாங்க. அப்பா வழக்கம் போல வெளியூர்ல இருப்பாரு, அம்மா வழக்கம் போல டிவி சீரியல்ல இருப்பாங்க. எப்படியோ போன் அடிச்சு கூப்பிட்டு அம்மா நீ கூட்டு போன்னு விட்டுருவாங்க. சரி, பாலமந்திர் அப்படி இல்ல, ஒரு தாய் போல செய்கிறார்கள். ஆமா, பொதுவான உடல் நலம் பரிசோதனை செய்து செய்து புத்துணர்ச்சி குழந்தைகளுக்கு ஆரோக்கியம். உடல் நலம் கவனிக்கும் குழு ஒன்று செயலாக்கம்.
மருத்துவர்கள் மட்டுமல்ல, சமூக நல பணியாளர், ஆலோசகர்கள் ஆதரவு பிள்ளைக்கு, அது ஆனந்தம் பாலமந்திர் உலகுக்கு. சில பேருக்கு இந்த 12th பிரேக், 10th பிரேக் அதெல்லாம் வரும். ஆனா பாலமந்திர் குழந்தைகளுக்கு அப்படி வரவிடுவதில்லை. மேல மேல படிக்கணுமே, நான் ஒரு சுனிதா வில்லியம்ஸ் ஆகணுமே, நான் ஒரு கல்பனா சாவ்லா ஆகணுமே. கல்பனா சாவ்லாவை இன்னைக்கு நினைக்கிறது ரொம்ப பொருத்தம். அவர்களுடைய பிறந்த தினமும் மார்ச் 17. அதான் நீங்களும் பறக்குறீங்களா? பதில் இல்ல சார். மேல மேல படிக்கணுமே, மேல மேல உயரணுமே, ஆளாகி நல்ல புகழ் வளரவே, பாலமந்திர் ஆலயத்தின் புகழ் இன்னும் கூடவே. கல்வி மட்டுமல்ல இங்கே கலைகளுமே வளர்க்குறாங்க. ஸ்கவுட்ஸ், கைட்ஸ், யோகா, லைப்ரரி, கைவேலை, இன்னும் நடனம், பாட்டு கற்று தரும் பல்கலை. கைத்தட்டிய குழந்தைகளுக்கும் நன்றி. அன்பு பெரியவர்கள் முதல் வரிசையில இருந்து கைத்தட்டிய உங்க உள்ளங்களுக்கு நன்றி. இது எனக்கு இல்ல, பாலமந்திருக்கு. நாங்க நாளைக்கு பாடும்போது வேற சப்ஜெக்ட பாடுவோம். ஆனா பாலமந்திர பத்தி பாட்டு எழுத வச்சிங்கல்ல, அதுக்கு எனக்கு ஒரு முயற்சி நான் கொடுத்தேன்ல, அந்த அன்புக்கு நீங்கள் தரும் வாழ்த்துதான் கரகோஷம். அந்த கரகோஷத்தை நான் மதித்து அப்படியே வாங்கி விண்ணுக்கு அனுப்பி விடுகிறேன் எங்க அப்பாவுக்கு. ஆமா சொல்லுங்க. இது வரைக்கும் நீங்க அழகா பல விஷயங்களை சொன்னீங்க. சரி, இப்பேற்பட்ட வளர்ச்சிக்கு அஸ்திவாரம் எது? அதனுடைய வரலாற கொஞ்சம் சொல்றீங்களா? அதாவது இளநீர் போல இன்றைய புகழ் இருக்கு, இதுக்கு விதை போட்டது யாரு, கன்று வைத்தது யாரு, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. கரெக்ட். ஒரு 2 லைன்ல தான் நான் அதை சொல்ல போறேன். எப்பவுமே வளர்ந்த அப்புறம் பழசம் மறக்க கூடாது. அதுக்காக பழசையே சொல்லிட்டு இருக்க கூடாதுன்னு இப்ப உள்ளவங்க சொல்றதையும் நினைக்க கூடாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, சொல்லவும் செய்யணும். ஆமா, இனிஷியல் பழசுன்னு ஒதுக்க முடியுமா? எனக்கு இனிஷியல் உடனே ஞாபகம் வந்தது. அன்னைக்கு நீங்க பேசின பேச்சுல பிஎம் அப்படிங்கிற இனிஷியலை பத்தி சொன்னீங்க. அது நடந்ததோ நடக்கலையோ, மறுத்தாங்களா மறுக்கலையோ, அதெல்லாம் வேண்டாங்க. நினைச்சீங்கல்ல, அவங்க நினைச்சாங்கல்ல மஞ்சு வாஷ்பி, அதான் வெற்றி. பிஎம் என்பது பாலமந்திராவும் இருக்கலாம், பாரத மாதாவும் இருக்கலாம். பாரத மாதா மண்ணில் பிறந்த குழந்தை நம்ம குழந்தைக்கு பெத்த அப்பா இல்லன்றப்போ அம்மா இல்ல, அம்மா எப்பவுமே அப்பா சொல்லுவாங்க. அப்பாவை இனிஷியல வை, அப்பா அம்மாவை எங்க வை, இதயத்துல வை. இப்ப உள்ளதுகள் முதியோர் இல்லத்துல கொண்டு விட்டுருதே. எனக்கு முதியோர் இல்லத்துல கிட்டத்தட்ட ஒரு 15 முதியோர் இல்லத்துல பாடியிருக்கேன். அங்க இருக்கிற ஒரு பாட்டி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நோக்கு எத்தனை குழந்தைடி? ஒண்ணுமா போதுண்டி. எத்தனை வேதனை என் அன்பு குழந்தைகளே. தாய் தந்தையை கவனிக்க வேண்டும் என்ற பண்பாட்டுடன் கூடிய கல்வியை பாலமந்திர் சொல்லித் தரும் பொழுது, குருவை மதிக்க வேண்டும் என்ற பண்பாட்டுடன் கூடிய கல்வியை பாலமந்திர் சொல்லித் தரும் போது, தெய்வ பக்தியை, தேசபக்தியை பண்பாட்டுடன் கலந்து கொள்ளுங்கள் என்று பாலமந்திர் சொல்லித் தரும் போது, நீங்கள் எல்லாம் முதியோர் இல்லத்துக்கு உங்கள் குழந்தைகள் உங்கள் தாயும் தந்தையும் அனுப்ப மாட்டீர்கள் என்று நான் சத்தியம் செய்கிறேன். நீங்கள் எல்லாம் தாய் தந்தையை மதிக்கணும், அம்மா அப்பாவை மதிக்கணும். அம்மா அப்பா இல்லையா கவலைப்படாதீங்க, தாயம்மா தான் அம்மா, மற்ற எல்லாரும் தந்தை. பிஎம் தான் உங்கள் தந்தை. இந்த விட அன்பு எங்கெங்க கிடைக்கும்? இதை விட பாசம் எங்க கிடைக்கும்? அத்தனையும் காமராஜர் போட்ட வித்து. இதை நான் நினைக்கும் போது பாலமந்திரை உருவாக்கிய காமராஜருக்கும் மஞ்சு பாஷினிக்கும் 2 கண்கள் இருந்தது. எல்லா கண்களும் ஒன்றாகி ஒரு தீட்சண்யம் என்ற ஒரு கன்றானது. அந்த கண் ரொம்ப அழகான கண்கள். எப்பவுமே விட்டா மேல பறக்கலாம்னு நினைச்ச கல்பனா சாவ்லா, பகவத்கீதையும் பிள்ளையாரையும் மேல கொண்டு போன சுனிதா வில்லியம்ஸ்,
ஆதரவற்ற குழந்தைகளுக்கு செய்த தெரசா, ஆஹா அனாதை குழந்தைகளுக்கு தாயான மஞ்சு பாஷினி, ஆஹா உலகமையே தன் மையம் என்று நினைத்து இறைவனை கண்டெடுத்த மீராபாய், பலே ஆண்டவனைத்தான் காதலிப்பேன் என்று அற்புதமாக அனந்தனை காதலித்த அற்புதமான ஆண்டாள் நாச்சியார், ஆஹா செப்பினட்டு சேஸ்தாரா என்று சொன்னபடி நடந்தாயா என்று உலகத்துக்கே அறிவுறுத்த சாய்பாபா. பலே இதெல்லாம் குழந்தைகள் தான். பலே இவங்கெல்லாம் குழந்தை. இன்னும் பேசுவேன் நானு. ஆஹா தன்னையே பாடியாக கொண்டு போற மாதிரி நினைச்ச ரமணர், உலகமே இறைமை மையம் என்று நினைத்த 7 வயதில் நினைத்த ராமகிருஷ்ண பரமஹம்சர், 5 வயசிலே ஓம் நம சிவாய என்று சொன்ன பட்டினத்தார், 3 வயசிலே தோடுடைய செபியன் விடை ஏறியோர் தூவெண்மதி சூடி. 3 வயசுல எந்த குழந்தை பாடும்? உங்களை மாதிரி வயசு குழந்தை. அம்மா தேவாரங்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். என்னுடைய அன்பான வேண்டுகோள். சொல்லிக் கொடுத்து கொண்டிருப்பீர்கள். 3 வயசுல எந்த குழந்தையா பாடும்? இப்ப உள்ள 3 வயசு குழந்தை ஒண்ணு சீரியல் பாட்டை பாடும் அல்லது சினிமா பாட்டை பாடும். ஒண்ணு நீங்க எல்லாம் அதை கொடுத்திருக்கீங்க. கையில செல்லும் ஆண்ட்ராய்டும் இருப்பதனால் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் டீச்சர்கள் என்று எங்கள்கிட்ட புலம்பி இருக்கிறீர்கள். அந்த கவலையில தான் நான் இதை உங்கள்கிட்ட சொல்றேன். உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்றேங்க. நேரா இப்ப உள்ள குழந்தை கண்ணெதிர கடவுள் வராருன்னு வச்சுக்கோ. சரி, என்ன செய்யும் தெரியுமா? அந்த குழந்தை என்ன செய்யும்? பாலமந்திர் குழந்தை இல்ல, நான் வெளியில உள்ள குழந்தைய சொல்றேன். சரி, வெளியில ஒரு